துணிவே துணை என்று சொல்லும் மேஷராசி அன்பர்களே, பிறக்கப் போகும் 2026 பங்குனி மாதம் உங்கள் ராசிக்கு ஒரு திருப்புமுனை மாதமாக அமையப்போகிறது. ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கையை தரப்போகிறார். அதே சமயம் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சுப விரயங்கள் எனும் சுப செலவுகள் உங்களை தேடி வரப்போகிறது. முக்கியமாக கடந்த சில மாதங்களாக தடையாக இருந்த காரியங்கள் அனைத்தும் மிதுன ராசியில் குரு பகவான் வக்ர நிவிர்த்தி அடைவதால் இனி சூடு பிடிக்கத் தொடங்கும். உங்கள் தைரியம் கூடும், தன்னம்பிக்கை மிளிரும். இந்த மாதத்தில் உங்கள் கல்வி, வேலை, ஆரோக்கியம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது? எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? வாருங்கள், ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை தனித்தனியாக விரிவான 10 முக்கிய பலன்களை பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. கல்வி ஆர்வம். குருவின் வக்ர நிவிர்த்தியால் பாடங்களை புரிந்து படிக்கும் திறன் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். போட்டித் தேர்வுகள். நுழைவுத் தேர்வுகள் அல்லது பள்ளி போட்டிகளில் உங்கள் தனித்திறமை வெளிப்படும். நினைவாற்றல். கடினமான சூத்திரங்களை மற்றும் மொழிகளை எளிதில் நினைவில் வைத்துக்கொள்ள முடியும். புதிய வகுப்புகள். கோடை விடுமுறைக்கு முன்னதாகவே புதிய திறன்களை கற்க ஆர்வம் காட்டுவீர்கள். பெற்றோர் ஆதரவு. உங்கள் கல்வித் தேவைகளுக்காக பெற்றோர் தாராளமாக செலவு செய்வார்கள். சிறு அலைச்சல். 12இல் சூரியன் இருப்பதால் படிப்பு நிமித்தமாக சிறு தூர பயணங்கள் அமையலாம். உடல் உஷ்ணம். அதிக வெப்பம் காரணமாக கண் எரிச்சல் வரலாம். நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்ளவும். நண்பர்கள் சேர்க்கை. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், ஆனால் விளையாட்டில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்கவும். பரிசு மற்றும் பாராட்டு. பள்ளியில் ஆசிரியர்களின் பாராட்டுகள் மனதிற்கு உற்சாகத்தை தரும். ஒழுக்கம். நேரத்தை கடைபிடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள், இது நீண்ட காலத்திற்கு பலன் தரும். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள், ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் என்பவர்களுக்கான பலன்கள். இன்னும் பணியில் சேராத அல்லது உயர்கல்வி பயிலும் இளைஞர்களுக்கான பலன்கள். 1. நேர்முகத் தேர்வு. பல மாத காத்திருப்பிற்கு பிறகு உங்கள் தகுதிக்கேற்ற பெரிய நிறுவனங்களிலிருந்து நேர்முகத் தேர்வு அழைப்புகள் வரும். 2. தன்னம்பிக்கை. குருவின் நேர்கதி பார்வையால் தயக்கங்கள் நீங்கி நேர்முகத் தேர்வுகளில் மிகச் சிறப்பாக பேசி வெற்றி பெறுவீர்கள். 2. கல்வி தகுதி. கூடுதல் தகுதிக்காக நீங்கள் படிக்கும் குறுகிய கால படிப்புகள் இந்த மாதம் முடிவுக்கு வந்து பலன் தரும். 3. வெளிநாட்டு முயற்சி. மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா தொடர்பான சிக்கல்கள் தீர்ந்து நல்ல செய்தி வரும். 5. போட்டித் தேர்வுகள். அரசு வேலைக்காக தயாராகுபவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் புதிய வேகம் பிறக்கும். 6. நண்பர்களின் உதவி. உத்தியோகம் தொடர்பாக நண்பர்கள் மூலம் நல்ல வழிகாட்டுதல்களும் பரிந்துரைகளும் கிடைக்கும். 7. திறமை வெளிப்பாடு. உங்களின் கிரியேட்டிவ் திறமைகளை வெளிப்படுத்த சரியான தளம் அமையும். 8. பகுதி நேர வேலை. கைச்செலவிற்காக சிறு பகுதி நேர வேலைகளில் சேர வாய்ப்பு உண்டு. 9. ஆவணங்கள். கல்வி மற்றும் வேலை தொடர்பான ஆவணங்களை சரியாக பராமரிக்கவும். முக்கியமான நேரத்தில் தேட வேண்டி வரலாம். 10. மனநிலை. வேலை கிடைக்குமா என்ற கவலை நீங்கி ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் அல்லது சொந்த தொழில் தொடங்குபவர்களுக்கான பலன்கள். 1. பதவி உயர்வு. அலுவலகத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமோ அல்லது புதிய பொறுப்புகளோ தேடி வரும். 2. வருமான உயர்வு. 12இல் சூரியன் இருந்தாலும் குருவின் பலத்தால் சம்பள உயர்வு அல்லது கூடுதல் வருமானத்திற்கு வழி பிறக்கும். 3. புதிய கிளைகள். தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல அல்லது புதிய கிளைகளை தொடங்க திட்டமிடுவீர்கள். 4. நிர்வாகத்திறன். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை சரியாக வழிநடத்தி பாராட்டு பெறுவீர்கள். 5. முதலீடுகள். தொழிலை பெருக்குவதற்காக புதிய இயந்திரங்கள் அல்லது மென்பொருட்களில் முதலீடு செய்வீர்கள். 6. வாடிக்கையாளர் திருப்தி.
உங்கள் சேவையால் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். 7. மேலதிகாரி உறவு. உயர் அதிகாரிகளுடன் இருந்த சிறு மனஸ்தாபங்கள் மறைந்து இணக்கமான சூழல் உருவாகும். 8. சுப செலவுகள். தொழிலுக்காகவோ அல்லது கௌரவத்திற்காகவோ புதிய அலுவலகம் அல்லது வாகனங்கள் மாற்ற நேரிடலாம். 9. பயண எச்சரிக்கை. வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. 10. சமூக வலைநடப்பு. தொழில் ரீதியான புதிய தொடர்புகள் எதிர்கால வளர்ச்சிக்கு வித்திடும். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. சொத்து சேர்க்கை. புதிய மனை அல்லது வீடு வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். 2. கடன் நிவிர்த்தி. நீண்ட நாட்கள் தள்ளிப்போன கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும். 3. நிர்வாகத்திறன். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை சிறப்பாக வழிநடத்தி பாராட்டு பெறுவீர்கள். 4. சுப செலவுகள். பிள்ளைகளின் படிப்பு அல்லது குடும்ப விழாக்களுக்காக பணத்தை மகிழ்ச்சியுடன் செலவு செய்வீர்கள். 5. வாழ்க்கை துணை ஆதரவு. உங்கள் முடிவுகளுக்கு வாழ்க்கை துணையின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். 6. அரசு அனுகூலம். நிலுவையில் இருந்த அரசு ரீதியான அனுமதி அல்லது ஆவணங்கள் கைக்கு வரும். 7. உடல் நலம். செரிமானம் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் சிறு கவனம் தேவை. 8. முதலீடு. தங்கம் அல்லது நீண்டகால சேமிப்பு திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். 9. சமூக அந்தஸ்து. பொது காரியங்களில் ஈடுபடுவதால் உங்கள் மீதான மதிப்பு உயரும். 10. வீடு மாற்றம். ஒரு சிலருக்கு வசதியான பெரிய வீட்டிற்கு மாறக்கூடிய சூழல் உண்டாகும். முதியவர்கள் 56 வயதுக்கு மேல்பட்டோர். ஆன்மீக ஈடுபாடு. ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பது மற்றும் கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் கூடும். குடும்ப ஒற்றுமை. பிள்ளைகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பீர்கள். ஓய்வு பொதினம் அல்லது வருமானம். சேமிப்பிலிருந்து வரும் வட்டி அல்லது ஓய்வு பொதினத் தொகை சரியாக கிடைக்கும். பேரக்குழந்தைகள். பேரக்குழந்தைகளின் வருகை மற்றும் அவர்களுடன் செலவிடும் நேரம் மகிழ்ச்சி தரும். மருத்துவ முன்னேற்றம். நாள்பட்ட நோய்கள் கட்டுக்குள் வரும். உடல் நிலையில் முன்னேற்றம் தெரியும். வழிநடத்துதல். இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வீர்கள். நண்பர்கள் சந்திப்பு. பழைய நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். மன அமைதி. தியானம் மற்றும் யோகா செய்வதால் மன அழுத்தம் நீங்கி நிம்மதி நிலவும். பயணங்கள். புனித தலங்களுக்கு சென்று வர குடும்பத்தினர் ஏற்பாடு செய்வார்கள். கௌரவம். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தடைகளை நீக்கி நற்பலன்களை பெற மிக எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இதோ. சூரிய வழிபாடு தினமும். பங்குனி மாதத்தின் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 12இல் நுழைவார். தினமும் காலையில் குளித்து முடித்தவுடன் சூரியனை பார்த்து கைகூப்பி வணங்குங்கள். ஓம் சூர்யாய நமக என்று 11 முறை சொல்லுங்கள். இது தேவையற்ற விரயச் செலவுகளை குறைக்கும். பறவைகளுக்கு தானியம். உங்கள் வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது வெளியிலோ பறவைகளுக்கு கொஞ்சம் தானியங்கள், அதாவது கோதுமை அல்லது கம்பு வையுங்கள். இது ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களின் வீரியத்தை குறைக்கும். செவ்வாய்க்கிழமை தீபம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் செவ்வாய்க்கிழமை அன்று அருகிலுள்ள கோவிலில் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இது மன தைரியத்தை கொடுக்கும். சிவப்பு நிற மலர்கள். வீட்டு பூஜை அறையில் உள்ள தெய்வங்களுக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபடுவது மேஷ ராசிக்கு மிகுந்த யோகத்தை தரும். மௌன விரதம். சிறு நிமிடம். 12இல் சூரியன் இருப்பதால் வீண் விவாதங்கள் வரலாம். தினமும் ஒரு 10 நிமிடம் அமைதியாக மௌன விரதம் இருப்பது உங்கள் ஆற்றலை சேமிக்கும். விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கும் ரிஷபராசி அன்பர்களே, பிறக்கப்போகும் 2026 பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை பெருக்கப் போகும் ஒரு அதிர்ஷ்ட மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் பலமாக அமர்ந்திருப்பதால் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் காலம் இது. பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களும் இந்த மாதம் காத்திருக்கிறது. 11இல் இருக்கும் சூரியன் உங்களுக்கு புதிய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் தேடித் தருவார். வாருங்கள்,
உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. ஆர்வமான கல்வி. பாடங்களில் அதிக ஈடுபாடு உண்டாகும். குறிப்பாக கலை மற்றும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் கூடும். பரிசு மற்றும் விருதுகள். பள்ளி அளவில் நடக்கும் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வெல்வீர்கள். நண்பர்கள் பலம். புத்திசாலியான நண்பர்களின் சேர்க்கை உங்கள் படிப்பிற்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆசிரியர்களின் ஆதரவு. கடினமான பாடங்களை எளிமையாக கற்க ஆசிரியர்கள் உங்களுக்கு தனி கவனம் செலுத்துவார்கள். கற்றல் திறன். குருவின் பலத்தால் உங்கள் கிரகிக்கும் திறன் அதிகரித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். புதிய வாய்ப்பு. பள்ளி மாணவர் தலைவராகவோ அல்லது ஒரு குழுவை வழிநடத்தும் பொறுப்போ தேடி வரும். உடல் நலம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். பெற்றோர் மகிழ்ச்சி. உங்கள் ஒழுக்கம் மற்றும் முன்னேற்றம் கண்டு பெற்றோர் பெருமிதம் கொள்வார்கள். வினோத கல்வி. புதிய மொழிகள் அல்லது இசை கற்க இது மிகச்சிறந்த நேரம். சுற்றுலா. பள்ளி அல்லது குடும்பத்துடன் சிறு கல்வி சுற்றுலா செல்ல வாய்ப்பு உண்டு. இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள் ஹையர் ஸ்டடீஸ். உயர்தர வேலை. உங்கள் தகுதிக்கு மீறிய ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம். சம்பள எதிர்பார்ப்பு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் சம்பளத்தில் புதிய வேலை அமையும். கல்வி வெற்றி. உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளில் மிகச்சிறந்த ரேங்க் பெறுவீர்கள். ஸ்காலர்ஷிப். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொழில்நுட்ப அறிவு. நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை உயர்வு. வேலையில்லா தீண்டாட்டம் நீங்கி பொருளாதார சுதந்திரம் பெறுவீர்கள். நேர்முகத் தேர்வு. முக்கியமான இன்டர்வியூக்களில் உங்கள் ஆளுமை திறனால் அனைவரையும் கவர்வீர்கள். நண்பர்கள் உதவி. உத்தியோகம் தொடர்பாக பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். சுய வேலைவாய்ப்பு. பிறரிடம் வேலை பார்ப்பதை விட சொந்தமாக ஏதேனும் செய்யலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். நிம்மதி. எதிர்காலம் குறித்த பயம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ். பதவி உயர்வு. உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் சாதகமாக அமையும். லாப உயர்வு. தொழில் முனைவோருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். லாபம் இரட்டிப்பாகும். புதிய ஒப்பந்தங்கள். வியாபாரத்தில் புதிய பெரிய ஆர்டர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நிர்வாகத் திறமை. உங்கள் பணித்திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்பட்டு ஊக்கத்தொகை கிடைக்கும். பெயர் மற்றும் புகழ். தொழிலில் உங்கள் பிராண்ட் அல்லது பெயருக்கு சந்தையில் நல்ல மதிப்பு உண்டாகும். கூட்டாளிகள் ஒற்றுமை. பார்ட்னர்ஷிப். தொழிலில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி. புதிய சொத்துகள் அல்லது வாகனங்கள் வாங்கும் அளவிற்கு பணப்புழக்கம் இருக்கும். டிஜிட்டல் வளர்ச்சி. உங்கள் தொழிலை ஆன்லைன் அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலம் விரிவுபடுத்துவீர்கள். பயண பலன். தொழில் நிமித்தமான பயணங்கள் வெற்றியில் முடியும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. முதலீடு. தொழிலில் புதிய முதலீடுகளை செய்ய சரியான காலம் இது. நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. குடும்ப முன்னேற்றம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சீமந்தம், நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்பு உண்டு. சொத்து சேர்க்கை. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த நிலம் அல்லது வீடு வாங்கும் யோகம் கூடி வரும். பிள்ளைகளின் வெற்றி. உங்கள் பிள்ளைகள் கல்வி அல்லது வேலையில் சாதிப்பது உங்களுக்கு பெருமை தரும். கடனில்லா வாழ்வு. நீண்டகால கடன்களை தீர்ப்பதற்கான வழிகள் பிறக்கும். தந்தை வழி சொத்து. முன்னோர்களின் சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் மறைந்து உங்கள் கைக்கு வரும். சமூக மரியாதை. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அடையில் உங்கள் சொல்வாக்கு உயரும். ஆடம்பர செலவு. வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியம். மன உளைச்சல் நீங்கி நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். சுப விரயங்கள். நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வதால் மனநிறைவு அடைவீர்கள். ஆன்மீக பலம். குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்திக் கடன்களை செலுத்துவீர்கள். முதியவர்கள். ஆன்மீக பயணம். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு அமையும். பேரன் பேத்திகள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கும் சூழல் உண்டாகும். பொருளாதார பாதுகாப்பு. சேமிப்பு மற்றும் முதலீடுகள் மூலம் நிலையான வருமானம் வரும். மதிப்பு. குடும்ப விஷயங்களில் உங்கள் ஆலோசனையை அனைவரும் கேட்டு செயல்படுவார்கள். ஆரோக்கியம். தகுந்த மருத்துவ ஆலோசனைகளால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நட்பு கூட்டம்.
ஆன்மீக குழுக்கள் அல்லது முதியோர் சங்கங்கள் மூலம் புதிய நட்பு கிடைக்கும். வாரிசுகள் ஆதரவு. பிள்ளைகள் உங்கள் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வார்கள். மன அமைதி. தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். தானம் தர்மம். உங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து மனநிறைவு காண்பீர்கள். நிம்மதியான ஓய்வு. ஓய்வு காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். ரிஷபராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். சுக்கிர வழிபாடு. வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு மல்லிகை பூச்சாற்றி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வாசியுங்கள். வெள்ளை நிற உணவு. வெள்ளிக்கிழமையன்று மொச்சை அல்லது பால் சாதம் தானம் செய்வது அதிர்ஷ்டத்தை தரும். வாசனை திரவியம். தினமும் சந்தனம் அல்லது வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவது உங்கள் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சாமர்த்தியமாக பேசி காரியம் சாதிக்கும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசியர் அமர்ந்திருக்கும் குரு பகவான் இப்போது முழு பலத்துடன் நேர்கதியில் பயணம் செய்கிறார். இதனால் உங்கள் புத்திசாலித்தனம் கூர்மையாகும். கையில் எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியில் முடியும். 10ல் சூரியன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறும் காலம் இது. மனக்குழப்பங்கள் மறைந்து தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கத் தொடங்குவீர்கள். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன அற்புதங்கள் நிகழப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது. குருவின் பலத்தால் கடினமான கணக்குகள் மற்றும் அறிவியல் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்வீர்கள். தேர்வுகளை பற்றிய பயம் நீங்கி முழு நம்பிக்கையுடன் எதிர்கொள்வீர்கள். கட்டுரைகள், கவிதைகள் அல்லது பேச்சுப் போட்டிகளில் உங்களின் தனித்திறமை பளிச்சிடும். புதுமையான விஷயங்களை செய்து பார்த்து ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். நல்ல ஒழுக்கமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்கள் முன்னேற்றத்திற்கு பலம் சேர்க்கும். நேர மேலாண்மையை கடைபிடித்து படிப்பில் முதல் மாணவராக திகழ்வீர்கள். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு. மனப்பாடம் செய்யும் திறன் அதிகரித்து நீண்ட காலத்திற்கு பாடங்கள் நினைவில் நிற்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். சோர்வு நீங்கும். கோடை விடுமுறைக்கு முன்னதாகவே கல்வி சார்ந்த சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ். உங்கள் பேச்சு திறமையால் இன்டர்வியூ செய்பவர்களை எளிதில் கவர்ந்து வேலையை பெறுவீர்கள். உங்கள் விரும்பிய துறையிலேயே ஐடி, மீடியா, என்ஜினியரிங் போன்ற துறைகளில் வேலை அமைய வாய்ப்பு உள்ளது. ஆராய்ச்சி படிப்புகள் அல்லது சிறப்பு படிப்புகளில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும். உங்களின் கிரியேட்டிவ் வேலைகளுக்கு சமூக வலைத்தளங்களில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஆங்கிலம் அல்லது மற்ற மொழிகளை கற்பதில் ஆர்வம் காட்டி அதில் வெற்றி காண்பீர்கள். கல்வி அல்லது தொழில் தொடங்க தேவையான வங்கிக் கடன்கள் எளிதில் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி ஒரு தெரிவான லட்சியத்தை நோக்கி பயணிப்பீர்கள். பழைய வேலை பிடிக்காதவர்கள் புதிய வேலைக்கு மாற இது மிகவும் சாதகமான காலம். ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கத் தொடங்கும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் தடையின்றி முடியும். உங்கள் தொழிலை புதிய இடங்களுக்கு கொண்டு செல்ல திட்டமிடுவீர்கள். உங்கள் பேச்சாற்றலால் புதிய வாடிக்கையாளர்களை எளிதில் கவர்வீர்கள். தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு அல்லது கூடுதல் சலுகைகள் கிடைக்கும். ஆன்லைன் மூலம் தொழிலை விரிவுபடுத்துபவர்களுக்கு லாபம் அபரிமிதமாக இருக்கும். உங்கள் துறையில் நீங்கள் ஒரு முன்னோடியாக கருதப்படுவீர்கள். தொழில் நிமித்தமான பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. சிக்கலான மேலாண்மை பிரச்சனைகளை மிக எளிதாக தீர்த்து வைப்பீர்கள். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது. வீட்டில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் குருவின் நேர்கதி பார்வையால் இனிதே நடக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியிலிருந்த சொத்து விற்பனை பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அல்லது திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. வருமானம் அதிகரிப்பதால் எதிர்காலத்திற்கான சேமிப்பை தொடங்குவீர்கள். பொது காரியங்களில் உங்கள் தலைமைத்துவ பண்பு வெளிப்படும்.
நரம்பு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப விஷயங்களில் உங்கள் துணையின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வீடு புதுப்பித்தல் அல்லது அலங்கார பொருட்கள் வாங்க செலவிடுவீர்கள். மனதில் இருந்த பெரிய பாரம் குறைந்த உணர்வு ஏற்படும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவர். முதியவர்கள் 56 வயதிற்கு மேல் ஆன்மீக கருத்துக்களை பகிர்வது அல்லது ஆன்மீக புத்தகங்கள் வாசிப்பதில் ஆர்வம் கூடும். இளைய தலைமுறைக்கு சிறந்த ஆலோசகராக திகழ்வீர்கள். யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலம் உடல் மற்றும் மனநலம் சீராகும். பேரக்குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களின் பழைய அனுபவங்களுக்காக ஊரில் அல்லது குடும்பத்தில் கௌரவிக்கப்படுவீர்கள். வேலைகளிலிருந்து முழுமையாக விலகி மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவீர்கள். உங்களை நாடி வருபவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள். புனித பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். வாரிசுகளுக்கு சொத்துக்களை பிரித்துக் கொடுப்பது போன்ற முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மிதுன ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். புதன்கிழமையன்று விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது சிறந்தது. உங்களின் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடைகளை அல்லது கைக்குட்டையை அணியுங்கள். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உங்களால் இயன்ற பண உதவி அல்லது நோட்டு புத்தகங்கள் வழங்குங்கள். வீட்டில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வணங்குவது புதன் கிரகத்தின் பலத்தை கூட்டும். புதன்கிழமை அன்று பசுவிற்கு பச்சை பயிறு ஊற வைத்துக் கொடுப்பது மிக சிறந்த பரிகாரம். முக்கிய நினைவுறுத்தல்: கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வேகம் விவேகமாக இருக்கட்டும். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கும் கடகராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய ஒளியை ஏற்றப்போகிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் தந்தை வழி ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இப்போது உங்கள் கதவை தட்டப்போகின்றன. பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே முடியும். குறிப்பாக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கும் இது பொற்காலம். குரு பகவான் 12இல் இருந்தாலும் வக்ர நிவர்த்தி அடைவதால் சுப விரயங்கள் மூலம் உங்கள் கௌரவம் உயரும். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மாணவர்கள், 5 முதல் 18 வயது உள்ளவர்கள். உங்கள் உயர் படிப்பிற்காக தந்தையிடமிருந்து பெரிய அளவிலான ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். கல்வியுடன் சேர்ந்து நன்னெறி மற்றும் ஆன்மீக விஷயங்களை கற்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரித்து கடினமான பாடங்களையும் துணிச்சலுடன் அணுகுவீர்கள். கல்லூரி படிப்பிற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். ஆசிரியர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். அவர்கள் மூலம் ஒரு புதிய வாய்ப்பு தேடி வரும். பேச்சுப் போட்டி அல்லது கட்டுரை போட்டிகளில் உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கும். நேரத்தை கடைபிடிப்பதில் அதிக கவனம் செலுத்தி அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். உங்களை விட வயதில் பெரியவர்களிடம் பழகி அவர்களிடமிருந்து அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். நீர் சத்து நிறைந்த பழங்களை உண்பதால் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு கூடும். வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். இளைஞர்கள், 19 முதல் 35 வயது உள்ளவர்கள். 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். அதிர்ஷ்டவசமாக உங்கள் கைக்கு வரவேண்டிய வேலைவாய்ப்பு மிக எளிதாக வந்து சேரும். டிஎன்பிஎஸ்சி அல்லது வங்கி தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். பாஸ்போர்ட், விசா தொடர்பான இழுபறிகள் நீங்கி வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும். சமுதாயத்தில் அந்தஸ்துள்ள ஒருவரின் அறிமுகம் உங்கள் எதிர்காலத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும். முதல் வேலையிலேயே கௌரவமான ஊதியம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்களின் தனித்துவமான திறமைகளை பெருக்கிக் கொள்ள புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். உயர்கல்வியில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புகழ் கிடைக்கும். நடக்குமா என்ற சந்தேகங்கள் விலகி நடக்கும் என்ற உறுதி பிறக்கும். உங்கள் கல்வி தேவைகளுக்காக சரியான நேரத்தில் நிதியுதவி கிடைக்கும்.
வேலையில்லாத காலம் முடிந்து ஒரு கௌரவமான அடையாளம் கிடைக்கும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும், நிர்வாகம் உங்கள் வசப்படும். வியாபாரத்தில் கடந்த மாதத்தை விட கூடுதல் லாபம் மற்றும் வாடிக்கையாளர் வருகை இருக்கும். உங்கள் துறையில் ஒரு முக்கியமான நபராக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். தூரதேச பயணங்கள் அல்லது வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் உண்டு. பழைய சிக்கல்களை உங்கள் அனுபவ அறிவால் மிக எளிதாக தீர்ப்பீர்கள். தொழிலை பெருக்க புதிய கிளைகளை தொடங்க இது உகந்த நேரம். எதிர்பாராத இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கௌரவமான முறையில் அமையும். தொழிலுக்காக புதிய கட்டிடம் அல்லது வாகனங்கள் வாங்க நேரிடும். வேலைப்பளு காரணமாக வேகத்தை தவிர்க்கவும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் விலகி ஒரு சுமூகமான சூழல் நிலவும். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது உள்ளவர்கள். தந்தை அல்லது முன்னோர்களின் சொத்துக்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், குலதெய்வ கோயில் நேர்த்திக் கடன்கள் நிறைவேறும். உங்கள் பிள்ளைகள் உயர்கல்வி அல்லது வேலையில் சிறந்து விளங்குவதைக் கண்டு மகிழ்வீர்கள். சேமிப்புகள் பெருகும். புதிய முதலீடுகள் செய்யத் தொடங்குவீர்கள். ஊர் பொது காரியங்களில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் லட்சியங்களை நோக்கி ஓடுவதற்கு உங்கள் துணையின் ஆதரவு பெரும்பலமாக இருக்கும். செரிமான மண்டலம் மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகளில் சிறு கவனம் தேவை. புதிய வீடு கட்டியவர்கள் கிரகப்பிரவேசம் செய்ய ஏற்ற மாதம் இது. பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் மனநிறைவு பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த நீண்ட நாள் போராட்டங்கள் ஓய்ந்து மகிழ்ச்சி நிலவும். முதியவர்கள் காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வாய்ப்பு அமையும். குடும்பத்திலுள்ள இளைஞர்களுக்கு சிறந்த ஆலோசகராகவும் ஆசானாகவும் விளங்குவீர்கள். பழைய காலத்து முதலீடுகள் மூலம் கௌரவமான வருமானம் வந்து சேரும். பேர குழந்தைகளின் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். முறையான நடைப்பயிற்சி மற்றும் தியானம் செய்வதால் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் அனுபவ அறிவுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பிருக்கும். பழைய காலத்து நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். பக்தி பாடல்கள் மற்றும் சொற்பொழிவுகளை கேட்பதில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள். உங்களால் இயன்ற தர்ம காரியங்களை செய்து மனநிறைவு காண்பீர்கள். வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நிம்மதியாக இருப்பீர்கள். கடக ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். திங்கள்கிழமை அன்று பௌர்ணமி நிலவை வழிபடுவது அல்லது அம்மன் கோவிலுக்கு செல்வது சிறந்தது. திங்கள்கிழமை அன்று ஏழைகளுக்கு பால் அல்லது தயிர் சாதம் தானம் செய்யுங்கள். மன அமைதிக்கு முத்து மாலை அல்லது முத்து மோதிரம் அணியலாம், ஜோதிட ஆலோசனையுடன். தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் அல்லது மோர் தானம் செய்வது புண்ணியத்தை தரும். தினமும் காலையில் உங்கள் தாயின் ஆசியை பெற்று அன்றைய வேலையை தொடங்குங்கள். ஒரு முக்கிய குறிப்பு: பாக்கியஸ்தானம் வலுவாக இருந்தாலும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுங்கள். நேர்மைக்கும் கம்பீரத்திற்கும் இலக்கணமான சிம்மராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நிதானம் தேவைப்படும் மாதமாக அமையப்போகிறது. உங்கள் ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்தில் மறைவதால் ஆரோக்கியத்திலும் பேச்சிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆனால் பயப்பட தேவையில்லை. 11ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு திடீர் பணவரவையும், குரு பகவானின் பலம் உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவியையும் பெற்றுத்தரும். நிதானம் பிரதானம் என்பதை மட்டும் தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டால் இந்த மாதத்தின் இறுதியில் நீங்கள் வெற்றியாளராக திகழ்வீர்கள். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. சூரியன் 8இல் இருப்பதால் படிப்பில் சிறு மந்த நிலை வரலாம். படிப்பை தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிப்பது நல்லது. குருவின் பார்வையால் கடினமான பாடங்களை ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து கொள்வீர்கள். தேர்வுகளைப் பற்றிய தேவையற்ற பயத்தை தவிர்த்து படித்தாலே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். மைதானத்தில் விளையாடும்போது கவனம் தேவை. சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் வரலாம். போதிய அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம்.
உங்களின் சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிவு பெறுவதில் தயக்கம் காட்டாதீர்கள். புதிய நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதை குறைத்துக் கொண்டு கல்வியில் கவனம் செலுத்தவும். உங்கள் கல்வி செலவுகளுக்கு பெற்றோரின் முழு ஒத்துழைப்பு இருக்கும். நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படும் காலம். காலை நேரத்தை படிப்பிற்காக ஒதுக்குவது மிகச் சிறந்த பலனை தரும். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். ஆரம்பத்தில் இழுபறியாக இருந்த வேலைவாய்ப்புகள் மாத இறுதியில் சுமூகமாக முடியும். இன்டர்வியூக்களில் பேசும்போது நிதானமாக பேசவும், முன்கோபத்தை கட்டுப்படுத்தவும். எதிர்பாராத ஒரு நண்பர் மூலம் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. கைச்செலவிற்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது, ஆனால் சேமிப்பு குறையலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்க சாதகமான காலம். கம்ப்யூட்டர் அல்லது புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள். ஆவணங்களில் சிறு திருத்தங்கள் செய்ய வேண்டி வரலாம், ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும். உங்கள் திறமைகளை சரியாக வெளிப்படுத்தினால் சமூக வலைதளங்களில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை விட அனுபவத்தில் பெரியவர்கள் சொல்லும் ஆலோசனைகள் வெற்றியைத் தரும். வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகத்தை தவிர்த்து துணிந்து செயல்படுங்கள். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. தொழில் முனைவோருக்கு நீண்ட நாட்களாக வராத பழைய பாக்கிகள் திடீரென வசூலாகும். மறைமுக எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை முறியடிப்பீர்கள். கடினமாக உழைத்தவர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் மாத இறுதியில் கிடைக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை இப்போதைக்கு தவிர்த்துவிட்டு பழைய வேலையை சீரமைக்கவும். உங்கள் சேவையில் சிறு குறைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் பெயரை காக்கும். அதிக வேலைப்பழு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம், சரியான ஓய்வு அவசியம். தொழில் அல்லது கௌரவத்திற்காக புதிய சாதனங்கள் வாங்க நேரிடும். தொழில் நிமித்தமான ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. எதையும் சமாளிக்கலாம் என்ற மன உறுதி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வராமல் நீங்கள்தான் அனுசரித்துச் செல்ல வேண்டும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சினைகள் தீர பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த நல்ல முடிவுகளை இந்த மாதத்தில் எடுப்பீர்கள். திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம், முன்கூட்டியே அதற்கான திட்டமிடல் அவசியம். உங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் துணை சிறந்த வடிகாலாக இருப்பார். ஊர் பொது காரியங்களில் வீண் சர்ச்சைகளில் தலையிடாமல் இருப்பது உங்கள் கௌரவத்தை காக்கும். கண்கள் மற்றும் அடிவயிறு தொடர்பான உபாதைகளில் கவனம் தேவை. புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கவும். பழைய கடனை அடைப்பதில் கவனம் செலுத்துங்கள். குலதெய்வம் கோயில் வழிபாடு மன நிம்மதியை தரும். மாதத்தின் 2ஆம் பகுதி முதல் பணப்புழக்கம் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முதியவர்கள் 56 வயதுக்கு மேற்பட்டோர். முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருந்து உணவுகளை உட்கொள்வது அவசியம். உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்குவீர்கள். தேவையற்ற கவலைகளை மனதிலிருந்து நீக்கிவிட்டு தியானத்தில் ஈடுபடுவது நல்லது. பேரக்குழந்தைகளின் சுட்டித்தனங்கள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கைக்கு வரவேண்டிய ஓய்வூதியம் அல்லது வட்டி வருமானம் தடையின்றி வரும். குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு முக்கியத்துவம் இருக்கும். பக்தி பாடல்கள் மற்றும் பிரசங்கங்களை கேட்பதில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். உங்களால் இயன்ற தர்ம காரியங்களை செய்வது மனநிறைவை தரும். பழைய காலத்து நண்பர்களை சந்தித்து பேசுவது புத்துணர்ச்சி தரும். அருகிலுள்ள கோயில்களுக்குச் சென்று வர குடும்பனர் துணை நிற்பார்கள். சிம்மராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். தினமும் காலையில் சூரியனை பார்த்து ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை கேட்பது அல்லது சொல்வது மகா கவசம். ஞாயிற்றுக்கிழமை பசுவிற்கு ஒரு கைப்பிடி கோதுமை வழங்குவது கிரகதோஷத்தை குறைக்கும். ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் கோயிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நலம் தரும். வீட்டிலுள்ள முதியவர்களின் ஆசியை பெற்று எந்த ஒரு செயலையும் தொடங்குங்கள். கண் தெரியாதவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்கள். முக்கிய நினைவூட்டல்: அஷ்டம சூரியன் இருப்பதால் எதிலும் பதற்றம் வேண்டாம், நிதானமாக செயல்படுங்கள். நிதானமும் புத்திசாலித்தனமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு உறவுகளுக்கும் வெற்றிகளுக்கும் முக்கியத்துவம் தரும் மாதமாக அமையப்போகிறது. உங்கள் ராசிக்கு நேரெதிரே 7ஆம் இடத்தில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டணிகள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தேடித்தரும்.
இருப்பினும் 10ல் இருக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் வேலையிலிருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான பாதை பிறக்கும். வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை புத்தக புழுவாக இல்லாமல் எதையும் செய்முறை விளக்கத்துடன் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஓவியம், இசை அல்லது கைவினைப் பொருட்கள் செய்வதில் உங்கள் திறமை வெளிப்படும். நண்பர்களுடன் சேர்ந்து குழுவாக படிப்பது கடினமான பாடங்களை எளிதாக்கும். உங்கள் நேர்த்தியான கையெழுத்து மற்றும் முன்மாதிரியான ஒழுக்கத்திற்காக பாராட்டப்படுவீர்கள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் பதற்றமின்றி தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். அறிவியல் சார்ந்த புதிய ப்ராஜெக்ட்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குருவின் பலத்தால் படித்த விஷயங்கள் நீண்ட காலம் நினைவில் நிற்கும். கல்வி தேவைகளுக்காக கேட்ட உதவிகள் உடனுக்குடன் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதிகாலை படிப்பு அதிக பலன் தரும். பள்ளித் தோழர்களுடன் சேர்ந்து சிறு சுற்றுலா சென்று வர வாய்ப்பு உண்டு. இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். நண்பர்கள் அல்லது அறிமுகமானவர்கள் மூலம் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கதவை தட்டும். இன்டர்வியூகளில் உங்கள் உடை மற்றும் பேசும் விதம் அதிகாரிகளை எளிதில் கவரும். வங்கித்துறை அல்லது மேலாண்மை துறை சார்ந்த படிப்புகளில் சேர சாதகமான காலம். கணினி மற்றும் மொழித்திறன்களை மேம்படுத்திக் கொள்ள புதிய கோர்சுகளில் சேர்வீர்கள். உங்கள் தகுதிக்கு ஏற்ற கௌரவமான ஊதியம் கிடைக்கத் தொடங்கும். 7ல் இருக்கும் கிரகங்கள் இருப்பதால் வெளிநாட்டு வேலை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உண்டு. என்னால் முடியும் என்ற உறுதி பிறக்கும். மனச்சோர்வு நீங்கும். கஷ்டகாலத்தில் தோள் கொடுக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதல் தரும். உங்கள் கெரியரை திட்டமிடுவதில் பெரியவர்களின் ஆலோசனை பேருதவியாக இருக்கும். நீண்ட நாள் போராட்டத்திற்குப் பிறகு ஒரு தெளிவான முன்னேற்றம் தெரியும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். வியாபாரத்தில் புதிய பெரிய ஆர்டர்கள் கிடைப்பதன் மூலம் லாபம் பெருகும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல புரிதல் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்கள் நேர்மையான அணுகுமுறையால் வாடிக்கையாளர் வட்டம் விரிவடையும். கடினமான பணிகளையும் மிக எளிதாக திட்டமிட்டு முடித்து காட்டுவீர்கள். தொழில் ரீதியான புதிய தொடர்புகள், நெட்வொர்க்கிங் வருமானத்தை உயர்த்தும். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய இயந்திரங்கள் அல்லது தொழில்நுட்பங்களை வாங்குவீர்கள். கௌரவத்திற்காக புதிய கார் அல்லது போன் போன்ற நவீன சாதனங்கள் வாங்க நேரிடும். வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் வலுவிழக்கும். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. உங்கள் துணையின் பேரில் உள்ள சொத்துக்கள் அல்லது அவர்கள் மூலம் பணவரவு வரலாம். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து கருத்து வேறுபாடுகள் மறையும். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும். சேமிப்புகள் கணிசமாக உயரும். புதிய முதலீடுகள் செய்ய தொடங்குவீர்கள். வீடு அல்லது மனை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கும் மரியாதையும் கூடும். நரம்பு மற்றும் கால்கள் தொடர்பான பிரச்சனைகளில் சிறு கவனம் தேவை. வீட்டில் சீர்வரிசை பொருட்கள் அல்லது ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை செலுத்துவீர்கள். முதியவர்கள் 56 வயதுக்கு மேல்பட்டோர். குடும்பத்தில் பேரக்குழந்தைகளின் வருகை மனதிற்கு புத்துணர்ச்சி தரும். உங்களின் அனுபவ பாடங்களை இளைய தலைமுறைக்கு சரியாக கொண்டு செல்வீர்கள். முறையான உணவு பழக்கத்தால் நாள்பட்ட உபாதைகள் குறையும். ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தியானத்தில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். குடும்ப விஷயங்களில் உங்கள் ஆலோசனையை அனைவரும் முக்கியமாக கருதுவீர்கள். பிள்ளைகள் மூலம் பண உதவி மற்றும் சீரான வருமானம் வந்து சேரும். சம வயதுடைய நண்பர்களுடன் புனித பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். தேவையற்ற கவலைகள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகும். உங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து மன நிறைவு காண்பீர்கள். ஓய்வு காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். கன்னிராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். புதன்கிழமையன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது அல்லது பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது சிறப்பு. ஏழை மாணவர்களுக்கு பச்சை நிற நோட்டு புத்தகங்கள் அல்லது எழுது பொருட்கள் வழங்குவது சிறப்பு. புதன்கிழமையன்று பசுவிற்கு பச்சரிசியும் வெல்லமும் கலந்து கொடுப்பது யோகத்தை தரும். தினமும் காலையில் துளசி தீர்த்தம் அருந்துவது ஆரோக்கியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கூட்டும்.
வீட்டிலுள்ள பெரியவர்களின் பாதங்களைத் தொட்டு வணங்கி அன்றைய வேலையை தொடங்குங்கள். முக்கிய நினைவுறுத்தல்: கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் வேகம் விவேகமாக இருக்கட்டும். நீதிக்கும் நேர்மைக்கும் அஞ்சாத துலாம் ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதம் என்று சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களை வீழ்த்த நினைத்த எதிர்ப்புகள் தானாகவே விலகும். கடன் பிரச்சினைகளிலிருந்து மீளவும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவுகளைப் பெறவும் இது மிகச்சிறந்த நேரம். 9இல் இருக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் பாக்கியங்கள் பெருகும். கடந்த சில மாதங்களாக தடைப்பட்டிருந்த பல நல்ல காரியங்கள் இப்போது வேகமெடுக்கும். உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த மாதம் உச்சத்தில் இருக்கும். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. தேர்வுகளில் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பில் இருந்த மந்த நிலை மாறி பாடங்களை கூர்மையாக கவனிப்பீர்கள். பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வெல்ல வாய்ப்பு உண்டு. ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். கடினமான பாடங்களை ஒரு சவாலாக ஏற்று படித்து வெற்றி காண்பீர்கள். குருவின் பார்வையால் படித்தவை நீண்ட காலம் நினைவில் நிற்கும். ஓவியம் அல்லது பேச்சுக்கலை போன்ற கூடுதல் திறன்களை கற்பீர்கள். உங்கள் கல்வி தேவைகளுக்காக பெற்றோரின் முழு ஒத்துழைப்பு இருக்கும். உடற்பயிற்சி மற்றும் யோகாவில் ஆர்வம் காட்டி ஆரோக்கியத்தை சீராக வைப்பீர்கள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். நீண்ட நாட்களாக காத்திருந்த அரசு வேலை அல்லது பெரிய நிறுவன வேலைக்கான ஆணை கைக்கு வரும். இன்டர்வியூகளில் உங்கள் தன்னம்பிக்கையான பேச்சு அதிகாரிகளை கவரும். வெளிநாட்டிலோ அல்லது சிறந்த கல்லூரிகளிலோ இடம் தேடுபவர்களுக்கு சாதகமான செய்தி வரும். கல்விக்காக நீங்கள் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த வழி பிறக்கும். உங்கள் துறை சார்ந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுயமாக சம்பாதிக்கத் தொடங்குவதால் பொருளாதார தட்டுப்பாடு நீங்கும். ஆபத்தான நேரத்தில் உதவும் உண்மையான நண்பர்களை அடையாளம் காண்பீர்கள். உங்கள் கரியரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். மேலதிகாரிகள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு பேருதவினாக இருக்கும். வேலையில்லா திட்டண்டம் மறைந்து வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். வேலையிடத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தானாகவே ஒதுங்குவார்கள். தொழிலில் இருந்த நீண்ட கால கடன்களை அடைக்க நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமைக்காக பதவி உயர்வும் கௌரவமும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர் வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள். சிக்கலான வேலைகளையும் மிக எளிதாக கையாண்டு முடிப்பீர்கள். தொழில் ரீதியான புதிய தொடர்புகள் மூலம் வருமானம் உயரும். தொழில் வளர்ச்சிக்காக வங்கிக் கடன்கள் சாதகமான முறையில் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய அலுவலகம் அல்லது வாகனங்களை வாங்குவீர்கள். வேலை நிமித்தமாக அதிக பயணங்கள் இருக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் நீங்கி ஒரு அமைதியான சூழல் நிலவும். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்குகள் அல்லது பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வீட்டில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். உங்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது வேலைக்கான முயற்சிகள் வெற்றியில் முடியும். சேமிப்புகள் கணிசமாக உயரும். புதிய முதலீடுகள் செய்ய தொடங்குவீர்கள். புதிய மனை அல்லது வீடு வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும். பொது காரியங்களில் உங்கள் தலைமைத்துவ பண்பு பாராட்டப்படும். பழைய நோய்கள் நீங்கி உடல்நிலை சீராக தொடங்கும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கோ அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கோ மகிழ்ச்சியுடன் செலவிடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளும் மனபலிமை உங்களுக்கு கிடைக்கும். குல தெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவீர்கள். முதியவர்கள் 56 வயதுக்கு மேற்பட்டவர்கள். பழைய முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள் மூலம் நிலையான வருமானம் வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறந்த ஆலோசகராக திகழ்வீர்கள். முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தியானத்தால் ஆரோக்கியம் மேம்படும். பேரக்குழந்தைகளின் சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீர்கள். சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் தர்ம காரியங்களில் அதிக நேரம் செலவிடுவீர்கள்.
பழைய காலத்து நண்பர்களுடன் புனித பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். உங்களை நாடி வருபவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள். வாழ்வின் அனைத்து பொறுப்புகளையும் முடித்து மனநிறைவுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி லலிதா சஹஸ்ரநாமம் கேட்பது சிறந்தது. வெள்ளிக்கிழமையன்று எறும்புகளுக்கு சர்க்கரை அல்லது ரவை போடுவது மிகச்சிறந்த பரிகாரம். முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது வெள்ளை அல்லது சந்தன நிற ஆடைகளை பயன்படுத்துங்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசியை பெற்று எந்த ஒரு வேலையையும் தொடங்குங்கள். ஓம் சுக்ராய நமஹ என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லுங்கள். முக்கிய நினைவூட்டல்: கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பதட்டத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படுங்கள். ஆழ்ந்த சிந்தனையும் விடாமுயற்சியும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்கள் புத்திசாலித்தனத்திற்கும் திட்டமிடலுக்கும் வெற்றி கிடைக்கப் போகும் மாதமாக அமையப்போகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஒரு தெளிவான முடிவு எட்டப்படும். 8இல் இருக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் எதிர்பாரான பணவரவுகளும் தடைப்பட்டிருந்த இன்சூரன்ஸ் அல்லது உயில் தொடர்பான நன்மைகளும் உங்களை தேடி வரும். உங்களின் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் இந்த மாதம் மிகச் சிறப்பாக வேலை செய்யும். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. வெறும் மனப்பாடம் செய்யாமல் விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். ஓவியம், இசை அல்லது கைவினைப் பொருட்கள் செய்வதில் உங்கள் திறமை வெளிப்படும். கடினமான தீர்வுகளையும் உங்களின் தனித்துவமான யுக்திகளால் எளிதாக எதிர்கொள்வீர்கள். உங்கள் சந்தேகங்களை ஆசிரியர்கள் பொறுமையாக தீர்த்து வைப்பார்கள். அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கம் உங்கள் நினைவாற்றலை அபரிமிதமாக உயர்த்தும். அறிவியல் சார்ந்த புதிய சோதனைகளை செய்து பார்த்து பாராட்டுகளை பெறுவீர்கள். புத்திசாலியான நண்பர்களுடன் கலந்துரையாடுவது கல்வியில் முன்னேற்றம் தரும். பள்ளி நிர்வாகத்தில் உங்களை நம்பி ஒரு புதிய பொறுப்பு ஒப்படைக்கப்படும். உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகளில் சீரான ஆர்வம் காட்டி ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆண்டு தேர்வுகளில் உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற மிகச் சிறந்த பலன் கிடைக்கும். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். உங்கள் கிரியேட்டிவ் திறமைக்கு ஏற்ற ஒரு கௌரவமான வேலைவாய்ப்பு அமையும். இன்டர்வியூக்களில் உங்கள் ஆளுமை திறன் மற்றும் பேச்சால் அதிகாரிகளை கவர்வீர்கள். டிசைனிங், சினிமா அல்லது கலைத்துறை சார்ந்த உயர்கல்வி கற்க விரும்புபவர்களுக்கு சாதகமான காலம். எதிர்காலத்தை பற்றிய தெளிவான திட்டங்களை தீட்டி அதை நோக்கி பயணிப்பீர்கள். ஆரம்ப கட்டத்திலேயே ஓரளவிற்கு திருப்திகரமான வருமானம் கிடைக்கத் தொடங்கும். ஆவணங்களில் இருந்த சிறு சிக்கல்கள் நீங்கி வெளிநாட்டு பயணம் உறுதியாகும். விதி என்ன செய்தாலும் என் உழைப்பால் சாதிப்பேன் என்ற வைராக்கியம் பிறக்கும். உத்தியோகம் அல்லது உயர்கல்வி தொடர்பாக நண்பர்கள் நல்ல வழிகாட்டுதலை வழங்குவார்கள். கல்வி தேவைகளுக்காக தேவையான வங்கிக் கடன்கள் அல்லது உதவித்தொகைகள் கிடைக்கும். நீண்ட நாள் தேடலுக்குப் பிறகு ஒரு தெளிவான முன்னேற்றம் தெரியும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்தி வாடிக்கையாளர் வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள். ஷேர் மார்க்கெட் அல்லது முதலீடுகள் மூலம் எதிர்பாராத லாபம் வர வாய்ப்பு உண்டு. சிக்கலான பணிகளையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் மிக எளிதாக முடிப்பீர்கள். உங்களின் நேர்மையான சேவையால் சந்தையில் உங்கள் நிறுவனத்தின் பெயர் உயரும். உத்தியோகத்தில் உங்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகளுக்காக பதவி உயர்வு கிடைக்கலாம். வியாபாரத்தை பெருக்க புதிய முதலீடுகளை செய்ய சரியான காலம் இது. தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய சாதனங்கள் அல்லது வாகனங்கள் வாங்க நேரிடும். வேலை நிமித்தமான பயணங்களில் அதிக கவனம் தேவை. பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. உங்கள் பிள்ளைகளின் கல்வி அல்லது திருமண முயற்சிகள் கைகூடி மகிழ்ச்சி தரும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த இழுபறிகள் மறைந்து உங்கள் கைக்கு வரும். வீட்டில் சுப நிகழ்வுகள் மற்றும் குலதெய்வ வழிபாடுகள் நடக்க வாய்ப்பு உண்டு.
சேமிப்புகள் பெருகும், புதிய முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகும். பொது காரியங்களில் உங்கள் ஆலோசனைகளுக்கு பெரும் மதிப்பு இருக்கும். உங்கள் குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதில் உங்கள் துணையின் பங்கு அதிகமாக இருக்கும். இதயம் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் சிறு கவனம் தேவை. வீடு புதுப்பித்தல் அல்லது அலங்கார பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பழைய கடன்களை திருப்பி செலுத்த புதிய வருமான வழிகள் பிறக்கும். மனதிலிருந்த பெரிய பாரம் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவும். முதியவர்கள் 56 வயதுக்கு மேல்பட்டோர். உங்களின் அனுபவ பாடங்களை இளைய தலைமுறைக்கு சரியாக கொண்டு செல்வீர்கள். முறையான உணவு பழக்கத்தால் நாள்பட்ட உபாதைகள் குறையும். ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தியானத்தில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். குடும்ப விஷயங்களில் உங்கள் ஆலோசனையை அனைவரும் முக்கியமாக கருதுவார்கள். பழைய முதலீடுகள் மூலம் கௌரவமான வருமானம் வந்து சேரும். பேரக்குழந்தைகளின் வருகை மற்றும் வளர்ச்சியில் மகிழ்ச்சியடைவீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். உங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து மனநிறைவு காண்பீர்கள். ஓய்வு காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். விருச்சிக ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் வாசியுங்கள். துப்புரவு தொழிலாளர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு சிவப்பு நிற ஆடை அல்லது மாதுளம்பழம் தானம் செய்யுங்கள். வீட்டிலுள்ள பெரியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி அன்றைய வேலையை தொடங்குங்கள். தினமும் காலையில் 1 ஸ்பூன் தேன் சாப்பிடுவது உங்கள் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் கூட்டும். ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது மகா கவசம். முக்கிய நினைவூட்டல்: கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பதற்றத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படுங்கள். நேர்மைக்கும் நியாயத்திற்கும் தலைவணங்கும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு சௌக்கியமான மாதமாக அமையப்போகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வீடு, வாகனம் தொடர்பான ஆசைகள் நிறைவேறும். தாயார் வழியில் அனுகூலமான பலன்களும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும். முக்கியமாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் பலம் பெறுவதால் திருமண முயற்சிகள் கைகூடும் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவை எடுப்பீர்கள். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை படிப்பதற்கான சூழல் வீட்டில் மிகவும் வசதியாக அமையும். உங்கள் படிப்பிற்கு தாயாரின் வழிகாட்டுதலும் ஊக்கமும் பெரும் பலமாக இருக்கும். குருவின் பலத்தால் கடினமான பாடங்களையும் ஒருமுறை படித்தாலே நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். கல்வி மட்டுமின்றி இசை, ஓவியம் போன்ற கூடுதல் கலைகளில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் நேர்மையான நடத்தையால் ஆசிரியர்களிடம் நற்பெயர் பெறுவீர்கள். நேரத்தை கடைபிடிப்பதில் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். ஆண்டு தேர்வுகளில் திட்டமிட்டு படித்து மிக சிறந்த மதிப்பெண்களை பெறுவீர்கள். நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றியுண்டு. கோடை விடுமுறைக்கு முன்னதாகவே குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்குச் சென்று வருவீர்கள். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். வங்கி, கல்வித்துறை அல்லது மேலாண்மைத் துறையில் நல்ல வேலைவாய்ப்பு அமையும். உங்கள் கனிவான பேச்சும் நேர்மறையான அணுகுமுறையும் அதிகாரிகளை எளிதில் கவரும். ஆசிரியர் பயிற்சி அல்லது சட்ட படிப்புகளில் சேர விரும்புபவர்களுக்கு சாதகமான காலம். திருமண முயற்சிகள் கைகூடும் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சினைகள் தீரும். நல்ல காலம் பிறந்துவிட்டது என்ற நம்பிக்கை உங்கள் செயல்களில் வேகத்தை கொடுக்கும். மேல் படிப்பிற்காக எதிர்பார்த்த நிதியுதவி அல்லது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். பழைய நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல கெரியர் வாய்ப்பு கதவை தட்டும். உங்கள் துறை சார்ந்த புதிய மென்பொருட்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். 7இல் குரு இருப்பதால் வெளிநாடு சென்று படிக்கவோ வேலை பார்க்கவோ விசா எளிதில் கிடைக்கும். நீண்ட நாள் தேடலுக்குப் பிறகு ஒரு நிலையான வாழ்வாதாரம் அமையும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் கடந்த காலத்தை விட லாபம் சீராக இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள்.
பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருந்த சந்தேகங்கள் நீங்கி புதிய முதலீடுகளை செய்வீர்கள். சிக்கலான பணிகளையும் மிக எளிதாக கையாண்டு குறித்த காலத்தில் முடிப்பீர்கள். உங்கள் துறையில் உங்கள் நேர்மைக்காக நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். தொழிலை பெருக்க புதிய நிலம் அல்லது கட்டிடம் வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றி தரும். ஊதிய உயர்வு அல்லது கூடுதல் போனஸ் தொகை கைக்கு வந்து சேரும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய வாகனங்கள் அல்லது நவீன கருவிகள் வாங்குவீர்கள். உத்தியோக நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகளை திறம்பட முறியடிப்பீர்கள். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. 1. சொத்து சேர்க்கை. புதிய வீடு கட்டுதல் அல்லது நிலம் வாங்குதல் போன்ற சுப நிகழ்வுகள் தடையின்றி நடக்கும். 2. தாயார் ஆரோக்கியம். தாயாரின் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கி முன்னேற்றம் தெரியும். 3. குடும்ப மகிழ்ச்சி. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து குடும்பத்தில் அமைதி நிலவும். 4. பிள்ளைகளின் வெற்றி. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அல்லது திருமணம் அமைய வாய்ப்புண்டு. 5. பொருளாதார மேன்மை. சேமிப்புகள் கணிசமாக உயரும். புதிய முதலீடுகளை செய்யத் தொடங்குவீர்கள். 6. சமூக மரியாதை. ஊர் பொது காரியங்களில் உங்கள் தலைமைத்துவ பண்பு பாராட்டப்படும். 7. ஆரோக்கியம். இதயம் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் சீரான முன்னேற்றம் இருக்கும். 8. வாகன யோகம். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய நவீன வாகனம் வாங்குவீர்கள். 9. கடனில்லா வாழ்வு. நீண்ட கால கடன்களை திருப்பி செலுத்த புதிய வருமான வழிகள் பிறக்கும். 10. ஆன்மீகம். குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவீர்கள். முதியவர்கள். பழைய முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள் மூலம் நிலையான வருமானம் வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறந்த ஆலோசகராக திகழ்வீர்கள். முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் நடைபயிற்சியால் ஆரோக்கியம் மேம்படும். பேர குழந்தைகளின் வருகை மற்றும் சுப நிகழ்வுகளில் மகிழ்ச்சி அடைவீர்கள். சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தர்ம காரியங்களில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். உங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து மனநிறைவு காண்பீர்கள். வாழ்வின் அனைத்து பொறுப்புகளையும் முடித்து மனநிறைவுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுங்கள். வியாழக்கிழமையன்று ஏழைகளுக்கு கொண்டைக்கடலை அல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை வழங்குங்கள். பசுவிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொடுப்பது மகா புண்ணியத்தை தரும். தினமும் காலையில் உங்கள் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி அன்றைய வேலையை தொடங்குங்கள். வீட்டில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்பது செல்வத்தை பெருக்கும். உழைப்பையே மூலதனமாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி பாதை அமைத்துக் கொடுக்கப் போகும் மாதமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை மலை போல் உயரும். இளைய சகோதரர்கள் வழியில் அனுகூலமான பலன்களும் நீண்ட நாட்களாக இழுபறியிலிருந்த முயற்சிகளில் திடீர் வெற்றியும் உண்டாகும். 6இல் இருக்கும் குரு பகவான் பலம் பெறுவதால் உங்களை வீழ்த்த நினைத்த எதிர்ப்புகள் காணாமல் போகும். பழைய கடன் சுமைகள் குறையத் தொடங்கும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் பிறக்கும். அதன் மூலம் பல காரியங்களை சாதிப்பீர்கள். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. கடினமான பாடங்களைக் கண்டு பயப்படாமல் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். என்னால் முடியும் என்ற மன உறுதி தேர்வு காலங்களில் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் உங்களின் வேகம் மற்றும் விவேகம் பாராட்டப்படும். உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து படிப்பது ஆர்வத்தை தூண்டும். அறிவியல் சோதனைகள் அல்லது புதுமையான ப்ராஜெக்டுகளை செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குருவின் அருளால் பாடங்களை ஆழமாக புரிந்து கொண்டு மனதில் இருத்திக் கொள்வீர்கள். உங்களின் சுறுசுறுப்பான செயல்பாட்டிற்காக ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவார்கள். நேரத்தை வீணடிக்காமல் திட்டமிட்டு படிக்கும் பழக்கம் கைகூடும். நல்ல உடல் உறுதி இருக்கும், சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பள்ளி தோழர்களுடன் சேர்ந்து குறுகிய கால சுற்றுலா சென்று வர வாய்ப்பு உண்டு. இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை.
1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். பலமுறை முயற்சி செய்தும் கிடைக்காத வேலை இந்த மாதம் உங்களின் விடாமுயற்சியால் கிடைக்கும். இன்டர்வியூக்களில் உங்கள் தைரியமான பதில்கள் அதிகாரிகளை வியக்க வைக்கும். தகவல் தொடர்பு, மீடியா அல்லது விற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான காலம். வேலை நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் சிறு தூர பயணங்கள் நல்ல லாபத்தை தரும். உங்கள் துறை சார்ந்த நவீன உத்திகளை கற்றுக்கொண்டு உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்கள் அல்லது உடன்பிறந்தவர்கள் மூலம் பண உதவி கிடைத்து சிக்கல்கள் தீரும். உங்களைப் போலவே முன்னேற துடிக்கும் நண்பர்களின் சேர்க்கை உற்சாகம் தரும். ஒரு பெரிய இலக்கை நோக்கி உங்கள் பயணத்தை துணிச்சலாக தொடங்குவீர்கள். மேலதிகாரிகள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களின் வழிகாட்டல் உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்லும். வேலையில்லா திண்டாட்டம் நீங்கி வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். வேலையிடத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் தானாகவே அடங்குவார்கள். வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு விற்பனையை அபரிமிதமாக உயர்த்துவீர்கள். உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு மாத இறுதியில் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய பெரிய ஆர்டர்கள் தடையின்றி வந்து சேரும். எவ்வளவு சிக்கலான வேலையாக இருந்தாலும் மிக எளிதாக திட்டமிட்டு முடிப்பீர்கள். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபமடைவீர்கள். தொழிலை பெருக்க புதிய முதலீடுகளை செய்ய சரியான காலமிது. தொழில் வளர்ச்சிக்காக புதிய லேப்டாப் அல்லது வாகனங்களை வாங்குவீர்கள். வேலை நிமித்தமான பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக தடைகள் நீங்கி ஒரு சுமூகமான சூழல் நிலவும். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. உடன்பிறந்தவர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி இணக்கமான சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக இழுபறியிலிருந்த நீதிமன்ற வழக்குகள் அல்லது பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். வீட்டிலுள்ள சிறு பிரச்சனைகள் மறைந்து அமைதியும் மகிழ்ச்சியும் விளவும். வருமானம் அதிகரிக்கும். சேமிப்புகளை புதிய முதலீடுகளில் ஈடுபடுத்துவீர்கள். பூர்வீக சொத்து விற்பனை அல்லது பராமரிப்பு பணிகளில் லாபம் உண்டு. பொது காரியங்களில் உங்கள் தலைமைத்துவ பண்பு பாராட்டப்படும். பழைய நோய்கள் குணமாகத் தொடங்கும். உடல்நிலையில் புத்துணர்ச்சி தெரியும். பிள்ளைகளின் கல்வி அல்லது குடும்ப சுற்றுலாவிற்காக செலவிடுவீர்கள். நீண்டகால கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவீர்கள். முதியவர்கள் 56 வயதிற்கு மேல். குடும்பத்தின் நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைவராலும் வரவேற்கப்படும். உங்களின் அனுபவ பாடங்களை இளைய தலைமுறைக்கு சரியாக கொண்டு செல்வீர்கள். முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தியானத்தால் ஆரோக்கியம் மேம்படும். பேரக்குழந்தைகளின் சுப நிகழ்வுகள் மற்றும் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள். சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தர்ம காரியங்களில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். பழைய காலத்து நண்பர்களை சந்தித்து பேசுவது மனதிற்கு இதம் தரும். தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். உங்களை நாடி வருபவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள். வாழ்வின் அனைத்து பொறுப்புகளையும் முடித்து மனநிறைவுடன் காணப்படுவீர்கள். மகர ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சனிக்கிழமையன்று ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது கருப்பு உளுந்து தானம் செய்யுங்கள். வீட்டிலுள்ள பெரியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி அன்றைய வேலையை தொடங்குங்கள். தினமும் காக்கைக்கு சாதம் வைப்பது அல்லது பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது தோஷங்களை நீக்கும். தினமும் ஹனுமன் சாலிசா கேட்பது அல்லது வாசிப்பது உங்களுக்கு அளவற்ற தைரியம் தரும். புதுமையான சிந்தனையும் மனிதாபிமானமும் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு தன லாப மாதமாக அமையப்போகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமலிருந்த நிலுவைத் தொகைகள் வசூலாகும். உங்கள் சொல்லுக்கு சமூகத்தில் மதிப்பு கூடும். முக்கியமாக 5ஆம் இடத்து குரு பகவான் பலம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உங்களின் ஆலோசனைகள் பலருக்கு வழிகாட்டியாக அமையும். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள்,
5 முதல் 18 வயது வரை உங்களின் பேச்சுத் திறன் அதிகரிக்கும். கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகளில் முதல் பரிசு வெல்வீர்கள். குருவின் பார்வையால் புதிய விஷயங்களை சிந்தித்து செயல்படும் திறன் கூடும். கடினமான பாடங்களைக் கூட ஆர்வத்துடன் படித்து ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். பள்ளி நிர்வாகத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவமான பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு உண்டு. படித்த பாடங்கள் நீண்ட காலம் நினைவில் நிற்கும். தேர்வுகளில் பதற்றமின்றி செயல்படுவீர்கள். உங்கள் கல்வி செலவுகளுக்காக பெற்றோர் தாராளமாக செலவு செய்வார்கள். புத்திசாலியான நண்பர்களுடன் கலந்துரையாடுவது உங்கள் அறிவை மேம்படுத்தும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை குறைத்துக்கொண்டு படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். கண்கள் மற்றும் பற்களில் சிறு கவனம் தேவை. சரியான நேரத்திற்கு உண்பது அவசியம். ஆண்டு தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். நிதித்துறை அல்லது வங்கி அல்லது கணக்கு வழக்கு பிரிவில் நல்ல வேலைவாய்ப்பு அமையும். உங்களின் தெளிவான பேச்சும் நேர்மையான அணுகுமுறையும் இன்டர்வியூ செய்பவர்களை கவரும். பொருளாதார மேலாண்மை MBA அல்லது கலைத்துறை சார்ந்த படிப்புகளில் சேர சாதகமான காலம். பகுதிநேர வேலைகள் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்ட வாய்ப்பு பிறக்கும். சரியான பாதையில்தான் செல்கிறோம் என்ற உறுதி பிறக்கும். மேல் படிப்பிற்காக எதிர்பார்த்த கல்விக் கடன் அல்லது உதவித்தொகை கைக்கு வரும். கணினி அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற நவீன துறைகளில் உங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ள ஒருவரின் பரிந்துரை வேலை கிடைக்க உதவியாக இருக்கும். 5இல் குரு இருப்பதால் வெளிநாடு செல்ல தேவையான ஆவணங்கள் சுலபமாக முடியும். நீண்டகால வேலையில்லா திண்டாட்டம் நீங்கி ஒரு கௌரவமான அடையாளம் கிடைக்கும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைக்க நல்ல லாபம் கிடைக்கும். சிக்கலான வரவு செலவு கணக்குகளை மிக எளிதாக சீரமைப்பீர்கள். உங்களின் கனிவான பேச்சால் புதிய வாடிக்கையாளர் வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் நிதி மேலாண்மை திறமைக்காக பதவி உயர்வு கிடைக்கலாம். வியாபாரத்தை பெருக்க புதிய முதலீடுகளை செய்ய சரியான காலம் இது. தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். உங்கள் துறையில் ஒரு நம்பகமான நபராக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக புதிய லேப்டாப் அல்லது மொபைல் போன் வாங்குவீர்கள். உத்தியோக நிமித்தமான பயணங்களில் கவனம் தேவை. பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக தடைகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பீர்கள். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. சேமிப்புகள் கணிசமாக உயரும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து குடும்பத்தில் அமைதி நிலவும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி அல்லது திருமண முயற்சிகள் கைகூடி மகிழ்ச்சி தரும். ஆபரணங்கள் அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பொது காரியங்களில் உங்கள் வார்த்தைக்கு பெரும் மதிப்பு இருக்கும். உங்கள் லட்சியங்களை நோக்கி ஓடுவதற்கு உங்கள் துணையின் ஆதரவு பெரும் பலமாக இருக்கும். முகம் மற்றும் கண்கள் தொடர்பான உபாதைகளில் சிறு கவனம் தேவை. நீண்டகால கடன்களை திருப்பி செலுத்த புதிய வருமான வழிகள் பிறக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக மகிழ்ச்சியுடன் செலவிடுவீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவீர்கள். முதியவர்கள் 56 வயது மேற்பட்டோர். உங்களின் அனுபவ பாடங்களை இளைய தலைமுறைக்கு சிறப்பாக கொண்டு செல்வீர்கள். முறையான உணவு பழக்கத்தால் நாள்பட்ட உபாதைகள் குறையும். பழைய முதலீடுகள் மூலம் கௌரவமான வருமானம் வந்து சேரும். பேரக்குழந்தைகளின் வருகை மற்றும் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள். சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தியானத்தில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். பழைய காலத்து நண்பர்களை சந்தித்து பேசுவது மனதிற்கு இதம் தரும். தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். உங்களை நாடி வருபவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள். ஓய்வு காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். கும்பராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சனிக்கிழமையில் ஏழைகளுக்கு லட்டு அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு வழங்குங்கள். வீட்டிலுள்ள பெரியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி அன்றைய வேலையை தொடங்குங்கள். தினமும் காக்கைக்கு சாதம் வைப்பது அல்லது பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது தோஷங்களை நீக்கும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது செல்வத்தை பெருக்கும். கருணையும் கற்பனை திறனும் கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் நிறைந்த மாதமாக அமையப்போகிறது. சூரியன் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் உடல் உஷ்ணம் மற்றும் அலைச்சல்கள் ஏற்படலாம்.
ஆனால் 4இல் இருக்கும் குரு பகவான் நேர்கதியில் திரும்புவதால் உங்கள் வசதி வாய்ப்புகள் பெருகும். தாய்வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கும் யோகம் கைகூடி வரும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துச் செய்தார் இந்த மாதம் உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. குருவின் பலத்தால் பாடங்களிலிருந்த சந்தேகங்கள் நீங்கி தெளிவான புரிதல் உண்டாகும். படிப்பதற்கான வசதிகள் மற்றும் புதிய புத்தகங்கள், உபகரணங்கள் தடையின்றி கிடைக்கும். கல்வியில் முன்னேற தாயாரின் அரவணைப்பும் ஆலோசனைகளும் பெரும் உதவியாக இருக்கும். பள்ளி நிர்வாகத்தில் உங்கள் நன்னடத்தைக்காக பாராட்டப்படுவீர்கள். காலையில் எழுந்து படிக்கும் பழக்கம் கடினமான பாடங்களை எளிதாக்கும். விளையாட்டு மற்றும் கலை போட்டிகளில் உங்களின் தனித்திறமை வெளிப்படும். நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்கள் அறிவை மேம்படுத்தும். சூரியன் ராசியிலிருப்பதால் போதிய அளவு நீர் அருந்துவது அவசியம். உஷ்ணத்தை தவிர்க்கவும். உங்களின் சந்தேகங்களை ஆசிரியர்கள் இன்முகத்துடன் தீர்த்து வைப்பார்கள். ஆண்டு தேர்வுகளில் திட்டமிட்டபடி படித்து மிகச்சிறந்த வெற்றியை பெறுவீர்கள். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. கல்வி, எழுத்து அல்லது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் நல்ல வேலைவாய்ப்பு கதவை தட்டும். இன்டர்வியூக்களில் உங்கள் கனிவான பேச்சு அதிகாரிகளை கவரும். ஆராய்ச்சி அல்லது ஆசிரியர் பணி சார்ந்த படிப்புகளில் சேர சாதகமான காலம். வேலை நிமித்தமாக புதிய வாகனம் அல்லது லேப்டாப் வாங்கும் சூழல் உருவாகும். நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்ற உறுதி உங்கள் செயல்களில் வேகத்தை கொடுக்கும். மேல் படிப்பிற்காக எதிர்பார்த்த நிதி உதவி அல்லது வங்கிக் கடன் எளிதில் கிடைக்கும். உங்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்த சரியான தளம் அமையும். உங்களின் கெரியர் முடிவுகளுக்கு குடும்பத்தினர் முழு ஒத்துழைப்பு வழங்குவார்கள். 4இல் குரு இருப்பதால் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. நீண்ட கால வேலையில்லா திண்டாட்டம் நீங்கி வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கும். வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில் சீரான வருமானம் இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். கடினமாக உழைத்தவர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் மற்றும் இடமாற்றம் சாதகமாக அமையும். தொழிலை பெருக்க புதிய கட்டிடம் அல்லது எந்திரங்களை வாங்குவீர்கள். சிக்கலான பணிகளையும் மிக எளிதாக திட்டமிட்டு முடிப்பீர்கள். தொழில் ரீதியான புதிய தொடர்புகள் மூலம் எதிர்கால வளர்ச்சிக்கு வித்திடுவீர்கள். உங்கள் நேர்மையான அணுகுமுறையால் சந்தையில் உங்கள் பெயர் உயரும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய நவீன சாதனங்கள் வாங்க நேரிடும். வேலைப்பளு காரணமாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலிலிருந்த மறைமுக தடைகளை உங்கள் அனுபவ அறிவால் முறியடிப்பீர்கள். நடுத்தர வயதினர். புதிய வீடு கட்டுதல் அல்லது நிலம் வாங்கும் போன்ற கனவுகள் நனவாகும். தாயாரின் உடல்நிலையிலிருந்த பாதிப்புகள் நீங்கி முன்னேற்றம் தெரியும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அல்லது திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. சேமிப்புகள் கணிசமாக உயரும். புதிய முதலீடுகள் செய்யத் தொடங்குவீர்கள். பொது காரியங்களில் உங்கள் தலைமைத்துவ பண்பு பாராட்டப்படும். சூரியன் ராசியிலிருப்பதால் தலைவலி அல்லது உஷ்ண உபாதைகள் வராமல் பார்த்துக் கொள்ளவும். நீண்ட நாள் ஆசைப்பட்ட நவீன வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கும். குலதெய்வ கோவிலுக்குச் சென்று நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவீர்கள். முதியவர்கள். உங்களின் அனுபவ பாடங்களை இளைய தலைமுறைக்கு சிறப்பாக கொண்டு செல்வீர்கள். முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் யோகாவால் ஆரோக்கியம் மேம்படும். பழைய முதலீடுகள் மூலம் கௌரவமான வருமானம் வந்து சேரும். பேரக்குழந்தைகளின் வருகை மற்றும் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள். சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தியானத்தில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். பழைய காலத்து நண்பர்களை சந்தித்து பேசுவது மனதிற்கு இதம் தரும். தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்வ நிம்மதி உண்டாகும். உங்களை நாடி வருபவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள். ஓய்வு காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். மீன ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். வியாழக்கிழமையன்று தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுங்கள். வியாழக்கிழமையன்று ஏழைகளுக்கு கொண்டைக்கடலை அல்லது தயிர் சாதம் தானம் செய்யுங்கள். பசுவிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொடுப்பது மகா புண்ணியத்தை தரும்.
தினமும் காலையில் சூரியனை வணங்கி ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றுவது உஷ்ணத்தை தணிக்கும். ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று குலதெய்வ கோவிலுக்குச் சென்று வருவது மகா கவசம்.